Recording in progress. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜோதி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான நாளுக்காய், புதிய நாளுக்காய் மனஞ்சோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீ நல்லவர் அப்பா, உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளதுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. கிருபை தந்து எங்களை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ராஜா. அவைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீ நல்லவர். ஹாஷி மராக்கி பணக்கராபா ஆண்டவரே, நீரே எல்லாவற்றும் சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அப்பா. எல்லாம் உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது ராஜா. நாங்களும் உம்முடைய கரத்துக்குள்ளே நீர் எங்களை இரக்கத்தினாலே மூடி வைத்து கொண்டிருக்கிற ராஜா. அதற்காய் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே நடக்கப்படுற ஜூம் மீட்டிங் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த உம்முடைய மகனோடு இருந்து நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே போயிட்டு நாங்கள் அதை உணர்த்தப்பட்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை முதலாவது நாம் பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். மத்தேயு 7 21 23 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனத்தை நாம் அநேக முறை படித்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும். பாருங்க, இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி இருப்பார்களானால் அப்போ இவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை பற்றி இவர்களுக்கு தெரியும். இயேசு யார் என்பது பற்றி தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா இயேசுவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்கள். அப்போது இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. பிறகு நீங்கள் 22வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசுனுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், இயேசுனுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், இயேசுனுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தார்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, இவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் தீர்க்க தரிசனமும் சொல்ல முடியாது, பிசாசையும் துரத்த முடியாது, அற்புதங்களையும் செய்ய முடியாது. இயேசுனுடைய நாமத்தில் செய்தாலும் இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருந்தது. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது இவர்கள் இயேசுவை அறிந்திருந்தும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் இயேசுவின் ஊழியத்தை செய்திருந்தும், 3 காரியம் இல்லையா? இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், இயேசுனுடைய ஊழியத்தையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இப்படி செய்திருந்தும்
பிதாவினுடைய சித்தத்தை இவர்கள் செய்யவில்லை. இது முதல் காரியம். 2வது காரியம், இயேசு என்ன சொல்லுகிறார்? இவர்கள் அக்கிரம செய்கைக்காரர். அப்பொழுது அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையை நிறைத்து வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சகோதர சகோதரிகளே, இது நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. நமக்கு இயேசு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு தெரியும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவ என்னன்னா, அவருடைய பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதை நாம் செய்யாமல் போனோமானால், பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து செய்வதற்காக நமக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றிய அறிவும், இயேசுவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதினாலே நாம் மனம் திரும்பி பிதாவின் சித்தம் என்னவென்று அறிந்து அதை கொடுக்கப்பட்ட காரியங்கள் மூலமாய் நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் நாம் நிறைவேற்றாமல் போனோமானால், இயேசு இங்கே சொல்லுகிறார், நான் உங்களை அறியவில்லை. நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், என் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களை அறியவில்லை. நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு அநேகரை தெரியும். நம்ம எல்லாருக்கும் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரொம்ப புகழ்பெற்றவர்களை தெரியும். பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் நமக்கு தெரியும். இவர்கள் புகழ்பெற்றவர்கள். ஆனால் நாம் அவர்களோடு கூட, இந்த புகழ் பெற்றவர்களோடு கூட ஒரு உறவு இல்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு நம்மை தெரியாது. அதே மாதிரி நமக்கு இயேசுவை தெரிந்திருக்கலாம். நாம் இயேசுவோடு ஒருங்கிணைந்து ஒரு உறவு கொண்டாடாமல் இருக்கும்போது இயேசுவுக்கு நம்மை தெரியாது. எப்போ நமக்கு இயேசுவை தெரியுமானால், நாம் இயேசுவோடு உறவு கொண்டாடுகிறோம், அவரோடு கூட நம்ம உறவாடுகிறோம். நான் அவரிடத்தில் பேசுகிறேன், அவர் என்னிடத்தில் பேசுகிறார். அவர் என்னிடத்தில் அவருடைய சத்தம் எனக்குள் கேட்கிறது. அவர் என்னை இதை செய்ய சொன்னார், அவர் என்னை அதை செய்ய சொன்னார் என்று நாம் சொல்வோமானால், அவர் செய்ய சொன்னதை நாம் செய்தோமானால், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதனால் நான் என்ன முக்கியமாக இங்கே சொல்ல வரேன்னா, அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் நம் மூலமாய் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு கொடுத்த ஒரு வரமாகிலும், அவர் நமக்கு கொடுத்த ஒரு அபிஷேகமாகிலும், அவர் நமக்கு கொடுத்த ஒரு ஞானமாகிலும் நமக்கு உபயோகமாக இருந்தால் அதற்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆனால் அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய சித்தத்தை செய்யாமல், அவரோடு கூட ஒரு உறவு இல்லாமல் அக்கிரமமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு, நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் இவர்கள் கைகளை வைத்து இவர்கள் மேல் ஜெபிக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று நாம் சொல்வோமானால் நம்முடைய முடிவு பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே இயேசு அந்த கடைசி நாளில் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இயேசு சொன்னதை இவர்கள் செய்யவில்லை. இயேசு கொடுத்ததை வைத்து இவர்களுக்கு பிரியமானதை இவர்கள் செய்தார்கள். இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளது. வரப்போகிற நியாய தீர்ப்பு, நாம் இயேசுனுடைய சித்தத்தை செய்தோமா, தேவனுடைய சித்தத்தை செய்தோமா,
தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நாம் செய்தோமா இல்லையா என்பதுதான் நியாயத்தீர்ப்பு. நமக்கு பிரியமானதை, நமக்கு நன்மை என்று தோன்றுகிறதை, ஒருவேளை இயேசுவின் நாமத்தின் மூலமாய் கூட, ஒருவேளை இயேசு நமக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாய் கூட நாம் செய்யலாம். ஆனால் நாம் செய்தது நமக்கு பிரியமானதை நாங்கள் செய்தோம். தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யவில்லை என்றதுதான் இங்கே இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதனால் இந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற 2 பாடல்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த 2 பாடல்களையும் நாம் இப்பொழுது பாடுவோம். ஹல்லேலூயா. முதல் பாட்டு, தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்புவிக்கிறேன். ஓகே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. மகிழ்ந்ததோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம் போல். முட்களுக்கோ மகிழ்ந்ததோ மக்களை கவரும் லில்லி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. நாடிக்குவே சோதித்தீடா தாங்கிட பலனாளிப்பார். பிராணிக்குவே சோதித்தீட தாங்கிட பலனாளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
என்னுள்ள மனமாக தோனிக்குதே. அடுத்த பாட்டு பலிபீடத்தில் என்னை பரணே என்ற பாட்டு பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரென்றி நான் நாளை பாரு ஏது நான் செய்தேனையனே. சேர்ப்பீரே வடுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. சேர்ப்பீரே வடுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. ஆவியோடாத்ம சரீரமும் அன்பரை உமக்கு என்றும் தந்தேன். ஆவியோடாத்ம சரீரம் அன்பரை உமக்கு என்றும் தந்தேன். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். சுயமேனில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரம் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. பொன்னையும் பொருளையும் வேறுபேன், மண்ணின் வாழ்வையும் வேறுபேன். பொன்னையும் பொருளையும் வேறுபேன், மண்ணின் வாழ்வை வேறுபேன்.
மன்னவன் இயேசுவின் சாயல் நீலத்தே கண்டதா. மன்னவன் இயேசுவின் சாயல் நீலத்தே கண்டதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ 2 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே சில வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் எதுக்கு இதை பார்க்குறோன்னா, இந்த வரப்போகிற நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்க போகிறது. அது தேவனுடைய நீதியை சார்ந்து இருக்க போகிறது. ஆச்சா? ஸோ இதனால் நாம் இந்த உலகத்திலே இருக்கும் நாட்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் போட்டிருக்கீங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இங்கே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இவங்க யார் என்பது இங்கே என்ன போட்டிருக்குன்னா, வேத புரட்டுகளை நுழைய பண்ணுகிறவர்கள், வேத வார்த்தைகளை புரட்டி, வேத வார்த்தைகளின் அர்த்தங்களை புரட்டி பேசுகிறவர்கள். இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இது நம்ம கூட இருக்கலாம். நாம் வேத வசனத்தை வேத வசனமாக நாம் படிக்காமல் நமக்கு இஷ்டமாய் இருப்பதற்கு போல அவைகளை நாம் படித்தோமானால் நம்மளும் கள்ள போதகர்கள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்போ என்னன்னா, நாம் வேத வசனத்தை ஏன் புரட்டுகிறோம்? ஏனென்றால் அந்த உண்மையான வசனத்தின் அந்த ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் யோசிக்காமல், வேத வசனங்களுக்கு நாமே புதிய புதிய அர்த்தங்களை உருவாக்கி கொள்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமென்றால் நாம் நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். நமக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரியமான காரியங்களை நாம் செய்ய நமக்கு பிரியமான காரியங்களை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். புரியுதுங்களா? இங்கே என்ன போட்டிருக்கு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இங்கே போட்டிருக்கு. இது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறத விட நாம் இப்படிப்பட்டவர்களா என்று நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வதற்காக நான் இதை படிக்கிறேன். பொருளாசை உடையவர்களாய். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுனுடைய சித்தத்திற்கும் பொருளாசைக்கும் மிக பெரிய தூரம். அநேக வேளையிலே நாம் அநேக காரியங்களை நாம் செய்யும்போது சொல்லுகிறோம், இயேசு எனக்கு இவைகளை கொடுத்தார். நான் அழகாக சொல்கிறேன், நம்முடைய பொருளாசைகளை இயேசு நிறைவேற்ற மாட்டார். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் போட்டிருக்கிறாரு, உங்களுக்கு இன்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய தேவைகளை இயேசு கண்டிப்பாய் கொடுப்பார். எப்போது? அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடும்போது, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி நாம் போகும்போது நமக்கு நம் தேவைகளை அவர் நிறைவேற்றி விடுவார். இது எந்த மனுஷனுக்கும், நான் என் கண்களினால் பார்த்திருக்கிறேன், இயேசுனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தேவைகள் இல்லாமல் அலைந்தது இல்லை. ஆனால் அதே இயேசுனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இயேசுவை தேடினவர்கள் பொருளை தேடுகிறவர்களாக மாறுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. அதனால நாம் இன்றைக்கே இந்த பொருளாசைகளை நாம் வெறுத்து தள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளாசை இருக்கும்போது தான் இந்த கள்ள தீர்க்கதரிசியின், கள்ள போதகர்களின் ஆவி நம்மை ஒட்டும். ஏனென்றால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீ இயேசுவை நீ பின்பற்றினால் உன் பொருளாசைகள் எல்லாம் இயேசு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை கேட்குறவங்க யார் கேட்பா? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் அதை கேட்க மாட்டார்கள் இல்லையா? பொருளாசை உள்ளவர்கள் தான் அதை கேட்பார்கள். அப்போ இங்கே என்ன போட்டிருக்குது? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி, சோதோம் கோமரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நல்லா பாருங்க, 2 விதமான மக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேவ பக்தி உள்ளவர்கள், இன்னொன்று அக்கிரமக்காரர். இயேசு உபயோகித்த அதே வார்த்தையை இங்கே உபயோகப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரர் என்று. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷ நீதியை நிறைவேற்றினோமானால், மனுஷருக்கென்று சில நீதிகள் தெரியும் நமக்கு. இந்த மனுஷ நீதியை நாம் நிறைவேற்ற அதிகமாய் முயற்சி செய்கிறோம். மனுஷ நீதி வேற, தேவனுடைய நீதி வேற. தேவ நீதி தேவனுடைய ஆவியினிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. மனுஷ நீதி மனுஷர்களிடத்திலிருந்து, நம்முடைய உள்ளான இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. தேவ நீதி நம்மகிட்ட என்ன சொல்லுன்னா, நீ உனக்கு விரோதமாக உனக்கு நிற்கிறவர்களை நீ மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் தவறு செய்தாலும், அவர்கள் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார்களும், அவர்களிடத்தில் நீ சாந்த குணமாய் இருந்து அவர்களை மன்னித்து அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று தேவ நீதி சொல்லும். மனுஷ நீதி என்ன சொல்லும்?
அவர்கள் அப்படி செய்தால் நீ ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும். ஸோ இந்த தேவ நீதியும் மனுஷ நீதியும் வேற. நாம் மனுஷ நீதியை நாம் பின்பற்றாமல் போனோம் ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் அக்கிரமம் செய்கிறோம், அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்லப் போகிறார்? அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல், அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றாமல் இருக்கும்போது அவர் நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லுவார். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா தேவ நீதி, நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் பாவிகளாய் இருக்கும்போது, நாம் அக்கிரமக்காரராய் இருக்கும்போது அந்த நீதி நம்மை மன்னித்தது, அந்த நீதி நம்மை ஏற்றுக்கொண்டது. நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் மதியீனத்தினால் நிறைந்திருக்கிறோம், மதியீனமான காரியங்களை செய்கிறோம். அதை கூட தேவன் கிருபையாய் மன்னித்து நமக்காக காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்புவோம் என்று காத்திருக்கிறார். அப்ப அந்த தேவ நீதியை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அநேக வரங்களை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் தேவனிடத்துக்கு நம்ம கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதுதான். அவர் வரங்களை கொடுக்கிறார் என்பதனாலே அவருக்கு நாம் பிரியமாய் இருக்கிறோம் என்பது அல்ல. புரியுதுங்களா? அதனால நாம் என்ன பண்ணணும்? நம்ம ஜாக்கிரதையா நம்மை நிதானித்து, நம்மை ஆராய்ந்து, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய ஆவியின்படி நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டும். அப்படி நியாயம் தீர்க்கும் போது அநேக வேளையில நம்முடைய குற்றம் நமக்கு புரியும். தேவனுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகள் எண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாய் இருக்கிறோமா இல்லையா என்று நாம் நிதானித்து பார்த்து பிறகு நாம் மனம் திரும்ப வேண்டும். இங்க என்ன போட்டிருக்கு? 2 பேதுரு 2 10வது அதிகாரத்தை 10வது வசனத்துல, விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாமிசத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அவர் அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிப்பட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் இலசைகளுமாய் இருந்து உங்களோடே விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள், செமையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்ற போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாமிச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த முழு அதிகாரத்தையும் நான் படித்து விட்டேன். இது எதற்கு நான் படித்தேன் என்றால், இதை நான் மறுபடியும் படிக்க வேண்டும். இது படித்தது எதற்கு என்றால், மற்றவர்களை குற்றச்சாட்டுவதற்கு அல்ல. நாம் இப்படி நடக்கிறோமா? இதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. வேத வசனத்தை படிக்கும்போது, வேத வசனத்தை படிப்பதுனாலே நமக்கு ஆசீர்வாதம் வரப்போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேத வசனத்தை நாம் படிப்பதுனாலே ஆசீர்வாதம் வரப்போகிறது கிடையாது. வேத வசனத்தை நாம் கேட்கிறதுனாலே ஆசீர்வாதம் வரப்போகிறது கிடையாது. வேத வசனத்தை படித்து நாம் மனம் திரும்பி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நமக்கு அந்த வசனத்தின்படியான ஆசீர்வாதம் வரும். நல்லா புரிஞ்சுதுங்களா? படிக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடையாது, கேட்கறனால ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் படிக்கிறனாலேயோ கேட்கறனாலேயோ ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு பாவத்திற்கு உட்படாமல் நீங்கள் படிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், நல்லது. ஆனால் அதில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் எப்பொழுது வரும் என்றால், நாம் அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய மனசிலே, உள்ளான மனசிலே மாற்றம் உண்டானால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என்ன ஆகுது, இந்த மண்ணிலே நாம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய மாமிசம் இந்த மண்ணுக்கு உரிய காரியங்களை எப்பொழுதுமே ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும். அது நம்முடைய மாமிசம் எதுக்கு இழுக்குதோ அது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் எதிர்மாறானது. அதனால நம்ம எதை விரும்புகிறோமோ அதுக்கு அதில் தேவனுக்கு விருப்பமே கிடையாது. அது எதிர்மாறான காரியம். அதனால் நம்முடைய அந்த மாமிசம் சொல்வதை கேட்பதை நிறுத்திவிட்டு தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும். இது ஒரு போராட்டம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு போராடுகிற ஒரு ஜீவியம். பவுல் அப்போஸ்தலர் போன வாரம் பார்த்தோம். என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மனசும் மாமிசமும் வேறு காரியங்களை சொல்லும். நம்முடைய மனசும் மாமிசமும் நீ ஏன் இதை செய்யக்கூடாது, நீ ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று நம்முடைய மனசும் மாமிசமும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நாம் தள்ளிவிட்டு, நாம் மாமிசம் சொல்லுகிற ஆலோசனை நாம் தள்ளிவிட்டு தேவ ஆலோசனை நாம் பின்பற்ற வேண்டுமானால் அங்கே ஒரு போராட்டம் இருக்கணும். அப்போ நாம் போராடி தான் இந்த மாமிசத்தையும் நம்முடைய சொந்த சுய நீதியையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்முடைய சுயநீதியையே தேவனுடைய நீதி என்று நினைத்து கொண்டு
நாம் இந்த உலகத்தில் நடமாடுவோமானால் நமக்கும் அதே நியாய தீர்ப்பு தான் உண்டு. ஸோ இந்த நியாய தீர்ப்பு, வரப்போகிற நியாய தீர்ப்பு, நான் எதுக்கு இதை நம்ம படிக்கணும்னு நான் யோசித்தேன்னா, இதை நம்ம புரிஞ்சிக்கலனா, ஏன்னா இயேசு அநேக இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். விசுவாசிகளுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவிவிசுவாசிகளுக்கு அவர் சொல்லவில்லை. இயேசுவை பின்பற்றி இயேசுவிடத்தில் இருக்கிற சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அழுகையும் பற்கடிப்பும் எங்கே உண்டாகும்? இந்த உலகத்தில் இல்லை, வரப்போகிற நித்தியமாய் இருக்கிற நரகத்தில் தான் அது உண்டாகும். அப்போ நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய நாமத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை செய்யாமல் இருந்தோமானால் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இதை நாம் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். இயேசுனுடைய இரத்தத்தினால் நம்மை இயேசு கழுவினார். இயேசுனுடைய நாமத்தை நாம் அறிந்து கொண்டோம். இயேசு எதற்காக நம்மை கழுவினார்? நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு நம்மை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவினார். இயேசு தன்னுடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகித்தார். இயேசுனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு வசனம் நீங்கள் பாருங்கள், ரோமர் 2வது அதிகாரம் எடுத்துக்கிறேன் நான். ரோமர் 2:1-11 வரைக்கும் இங்கே போட்டிருக்கு. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்கிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாக்குலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீங்கள் என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய கிரியைகள் தான் வரப்போகிற நியாயத்தீர்ப்பிலே எது நியாய தீர்க்கப்படுகிறது. நான் இப்படி நினைத்தேன் ஆனால் இப்படி செய்தேன் என்றால், நீங்கள் நினைத்ததை பற்றி தேவன் நியாய தீர்ப்பு படப்போகிறதில்லை. நீங்கள் செய்ததை மாத்திரம்தான் அவர் நியாய தீர்க்கப் போகிறார்.
இந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நான் செய்யல. தேவன் உங்களுடைய செய்கையை தான் அவர் பார்க்குறார். நான் அப்படி அதனால் நான் அப்படி நினைக்கல. நம்முடைய நினைவுகளை அவர் பார்ப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். அவனவனுடைய கிரியைகளை அவர் நியாயம் தீர்ப்பார். இதனால் நம்ம ரொம்ப துரிதமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கிரியைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு போட்டிருக்கிறார். அஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? அதிக வசனத்தினால் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்ம அதிக வசனத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது ஒரு சாதாரண கீழ்ப்படிதல். நாம் சின்ன சின்ன காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தோமானால் பெரிய பெரிய காரியங்களும் கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். அந்த கீழ்ப்படிவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். சில வரங்களை நாம் உபயோகப்படுத்தலாம். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருடைய வரங்களை நாம் உபயோகப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்முடைய கிரியைகளை அவர் ஆராய்ந்து அறிகிறார், பார்க்குறார். அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் எபேசியர் டைம் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. எபேசியர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்க, அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக, தேவனுடைய கிருபைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அது பெரிய காரியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களே அல்ல. இந்த சுவிகார புத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் தெரிந்து கொண்டது எதற்காக? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வோமானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்தாக வேண்டும். அதற்காக தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதனால் நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நிறைய பேர் நான் செய்கிறதை ஏன் தேவன் தடுக்கவில்லை, நான் தவறு செய்கிறேன் ஆனால் ஏன் தேவன் இந்த காரியத்தை தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்கிறார். ஏன் தடுத்து நிறுத்தலைன்னா அவர் பொறுமையாக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் இறக்கப்பட்டு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் இயேசு சொல்லுகிறதை பாருங்கள். இயேசு என்ன சொல்கிறார்? நீ எங்கேருந்து விழுந்தாயோ அங்கே போய் மனம் திரும்பு, இல்லாவிட்டால் அப்படி தான் போட்டிருப்பார். ஒருவேளை அந்த வசனத்தை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இல்லாவிட்டான்னு போட்டிருப்பார். ஏன்னா நம்ம மனம் திரும்புவதற்காக அவர் எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார்.
ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எதிர்காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 8வது வசனம் ரொம்ப முக்கியம். நாம் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது நம்முடைய மாமிசத்திற்கு அது நல்லது என்று விதைக்கிறோம். குறிப்பாக நான் யோசிக்கிறது என்னென்னா, நம்முடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக பிள்ளைகளும் விதைக்கிறார்கள், நம்மளும் விதைக்கிறோம். நம்ம நீ இப்படி படிக்கணும், இப்படி மேலே வரணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம விதைக்கிறோம். இன்றைக்கு இது ஒரு பெரிய காரியமாகி விட்டது. நம்ம பிள்ளைகள் எப்படி படித்து முன்னேறுவார்கள் என்பது நமக்கு இருக்குது. அதனால் யோசித்து பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு நாம் படிப்பை கொடுக்கும் போது அதே நேரத்தில் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி நாம் யோசிக்காமல் இருந்தோமானால், படிப்பிற்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம், எவ்வளவோ நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு வேத வசனத்தை படித்து அவர்கள் விளங்குவதாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு தவறு செய்யும்போது ஒரு மன்னியாமல் சின்ன சின்ன காரியங்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். நானும் இன்னொருத்தரும் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் படிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இப்பொழுது இருக்கும் உலகத்தில் நம்மை மாதிரி படித்தவர்களுடைய பிள்ளைகளை ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறோம். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கும் அநேக விதமான வாய்ப்புகள் இருக்கிறது, உலக பிரகாரமான வாய்ப்புகள். இப்போ நான் சொன்னேன், இந்த உலகத்தில் கடினமானது எதுவென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதியின் அறிவை கொடுப்பது தான் கடினமானது. உலக அறிவை கொடுப்பதற்கு அது ரொம்ப சுலபமானது. நாம் இந்த தேவனுடைய நீதியின் அறிவை கொடுப்பதற்கு தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய மாமிசத்துக்கு தேவையான காரியங்களுக்கு எவ்வளவோ நம்ம விதைக்கிறோம்.
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் விதைக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய காரியங்கள் கொஞ்சம் கடினமானது. ஏனென்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பெருமையை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்முடைய குற்றங்களை நாம் நிறுத்த வேண்டும். அது கொஞ்சம் கடினமானது. அது ஈஸி கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு எது சந்தோஷத்தை குடுக்குதோ, அது நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அது நம்ம மாமிசத்துக்காக நம்ம விதைக்கிறது. இங்க பவுல் அப்போஸ்தலன் பயங்கரமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? "நீ மாமிசத்திற்கென்று விதைத்தால் அழிவை தான் அறுப்பாய்." ஏன்னா, நம்ம உலகத்தில இந்த 70 வருஷமோ, 80 வருஷமோ இருந்துட்டு போயிடுவோம். நம்ம எவ்வளவு விதைத்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், அந்த 70 வருஷத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான். அதோட கதை முடிஞ்சுச்சு. இல்லையா? நம் பிள்ளைகள் அநேக வேளையில் நான் பார்க்கிறேன். பெற்றோர்கள் அழகாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்களுடைய மதியினத்தினால அதை அழித்து போடுகிறார்கள். இதில என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை செய்தோமானால், தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை விதைப்போமானால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுங்களா? 9 ஆகப்போகுது. நான் ஜெபம் பண்றேன். நம்மை நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இங்கே குடும்பமாக நாங்கள் கூடி வர நீர் செய்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பலவீனத்திலும் எங்களுக்கு கிடைத்த நேரத்திலும் இங்கே வந்திருக்கிறோம். அதை நான் அறிவேன். அதனாலப்பா இந்த வார்த்தைகளை இவர்கள் கேட்கும்போது, இந்த பாட்டை பாடும்போது, எங்களுக்கென்று எங்களுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கென்று உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அந்த கீழ்ப்படிதலிலே ஒருவேளை நாங்கள் அவமானம் அடைந்தாலும், எங்களுடைய கௌரவம் குறைந்தாலும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுடைய பலவீனம் என்ன? இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீர். ஆனால் எங்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியத்தை தாரும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று, உம்முடைய சித்தம் என்ன என்று ஆராய்ந்து அறிந்து அதை செய்து முடிப்போம் என்ற ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கு எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளாக எங்களுடைய இருதயத்தில் ஒரு தெளிவை நீர் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய நாள் வரைக்கும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.